ராகு 3, 11 இருக்கும்போது மட்டுமே நல்ல பலனை யோகத்தை செய்யக்கூடிய நிலையை பெறுகிறார். இந்த 3, 11 காம திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் வரக்கூடிய முதன்மையான அமைப்புகள். 7ஆம் இடம் கேந்திர பாவகம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலும் பாவகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கும்போது அதிக பலத்தை பெறும் அப்படிங்கிற அமைப்பால் 7ல் இருக்கக்கூடிய ராகு பெரும்பாலும் நல்ல பலனை செய்வது கிடையாது. அது நிறைய சங்கடங்களை கொடுக்குது. ஆனால் 3, 11ங்கிறது கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, வெளி உலகம், அனுபவம் அப்படிங்கிற மாதிரி அந்நிய அமைப்புகளையும் சுகபோக சந்தோஷ ரீதியான பரிமாற்றங்களை குறிக்கக்கூடியது. ஸோ 3, 11ல் இருக்கக்கூடிய ராகு இயல்பாக நல்ல பலன்களை செய்வதற்கான வழிவகைகளை ஜாதகருக்கு கொடுப்பாரு. ஆனால் இந்த 3, 11ஆம் பாவகங்கள் ராகு நின்ற வீடாக வரும்போது அது கடகம் சிம்மமாக இருந்தால் இந்த விதி பொருந்தாது. ஏன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவிற்கு நட்பு கிரகமாக இருக்கும்போது மட்டுமே இந்த பலன் பொருந்தக்கூடியது. சனியின் கும்பத்தில் இருக்கும்போதும் அவர் கெடுபலன்களை அதிகம் செய்கிறார். ஏனென்றால் குறிப்பாக சனியின் கும்ப ராசியில் தனித்து இருக்கக்கூடிய ராகு சனியை போன்று செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் கும்பம் சனியுடைய மூலத்திரிகோண வீடு. ஸோ மூலத்திரிகோண வீடாக கும்பம் அமையும் போது ராகு அங்கே இருக்கும்போது இன்னும் அதீத வலிமை பெறக்கூடிய நிலையை ஏற்படுகிறார். அப்போ அந்த ராகு பெரிய அளவிலான கண்டங்கள், விபத்துகள், இழப்பீடுகளை ஜாதகருக்கு அதிகம் கொடுக்கிறார்.